எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். நம்ம தேவனுடைய ஜீவனை குறித்து கடந்த நாட்கள்ல தியானித்து வருகிறோம். தேவனுடைய ஜீவனுக்குரிய குணாதிசயங்களை நம்ம கடந்த நாட்கள்ல தியானித்தோம். தேவனுடைய ஜீவன் நித்தியமானது, அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேவனுடைய ஜீவனா இருக்கிறதுனால தேவனுடைய குணாதிசயங்களை அது உடையதாக இருக்கும். தேவனுக்குள்ள என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருக்குதோ அதை அப்படியே நமக்குள்ளும் அது கொண்டு வரும். நித்தியமான ஒரு ஜீவன், தேவனுக்குள்ள இருக்கிற அன்பு, பரிசுத்தம், நீதி, உண்மை, இப்படி அவருக்குள் இருக்கிற அந்த குணாதிசயங்களை நமக்குள்ளும் அது கொண்டு வரும். மூன்றாவதாக இந்த தேவனுடைய ஜீவன் அது பரிபூரணமானது, அதிகமாக நமக்குள்ள பெருகக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். தேவனுடைய ஜீவனுக்குள்ள இருக்கிற சமாதானம், சந்தோஷம் அது நமக்குள்ள வந்து அது அதிகமாய் பெருக செய்யும். நான்காவதாக இந்த தேவனுடைய ஜீவன் மறுரூபத்திற்குள்ள கொண்டு செல்லக்கூடியது. நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம இருக்காம தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுத்து ஒரு நிரந்தர ஒரு மாற்றத்துக்குள்ள அது கொண்டு போகும். நம்மளுடைய இருதயம், சிந்தை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒவ்வொன்றையுமே இந்த தேவனுடைய ஜீவன் மாற்றிவிடும். இந்த தேவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. வேதம் சொல்லுது, யோவான் 10:10 நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறது. யோவான் 14:6 பார்க்கும் பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இப்படி கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஜோயே ஜீவன் இருக்கிறபடியால் இது கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளும் இந்த ஜீவன் வந்து விடுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நித்தியமான ஜீவன், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் மூலமாக நமக்குள்ள கொண்டு வரப்படுகிறது. அப்ப இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவு முதல்ல நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அந்த ஜீவன்ல வளருவதற்கு நம்மால முடியும். இப்ப இந்த நித்திய ஜீவன்ல வளர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது கலாத்தியர் 5:16 பார்க்கும் பொழுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுதுதான் அதற்குரிய பயனை நம்ம பெற்றுக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஃபேன் இருக்கு அப்படின்னா இந்த ஃபேனை டெய்லி நம்ம போடும் பொழுதுதான் அந்த ஃபேன்ல இருந்து வரக்கூடிய பயன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதே போல நம்ம ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவருக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. அப்ப தினமும் ஆவியானவர் சொல்லுகிறபடி நம்ம நடந்து கொண்டே வந்தா இந்த ஜீவன் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு அநேக பேருக்கு என்னன்னா, ஆவியானவர் உள்ள இருக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஆவியானவர் கேற்றபடி நம்ம நடப்பதில்லை. நம்ம மாம்ச இச்சைகளையே நிறைவேற்றுகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் இது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு நான் ஆவியானவருக்குள்ள இருந்து நடக்க போறேனா, இல்ல என் மாம்சம் சொல்லுகிறபடி நான் நடக்க போறேனா? இது ரெண்டுக்கும் ஒரு போராட்டம் தினமும் இருக்கும். இதை நம்ம தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். தினமும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் உண்டு. அப்ப மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த ஜோய ஜீவன் நமக்குள்ள செயல்படாது. இந்த ஜோய ஜீவனுக்குள்ள நம்ம இருந்தும் அதன்படி வாழாமல் போகிறதுனாலதான் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத ஒரு
மகிழ்ச்சி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஒரு நிறைவில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். அப்ப தினமும் நம்ம ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். அத ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே உங்க விருப்பப்படி நான் வாழ்கிறேன்னு ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2வது மத்தேயு 18:9 இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண் உடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். இப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த காரியங்கள் நம்ம சரீரத்துல எந்த அவயவங்கள் மாம்சத்துக்கு நேரா நம்மள நடத்துதோ, இச்சைக்கு நேராய் நடத்துதோ, அத கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஆவியானவருக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு கனி இருக்கிறது, ஒரு குணம் இருக்கிறது. அப்ப அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள பெருகும்படி ஆவியானவர்ட்ட கேட்க வேண்டும். அப்ப நம்முடைய கண் நம்ம மாம்ச இச்சைக்குள்ள கொண்டு போகிறது அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க வேண்டும். நம்முடைய கை, நம்முடைய கால் ஒருவேளை பாவமான காரியத்திற்கு நம்ம இழுத்து கொண்டு போகக்கூடியதா இருந்தா, ஆண்டவரே அந்த இடத்துல எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அடுத்தது பார்த்தா உம் யோவான் 5:24 அதுலயும் யோவான் 5:39 இந்த 2 வசனங்களையும் நம்ம பார்த்தா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப வேத வசனத்துல இந்த 2 வசனத்துல பார்க்கும் பொழுதும் வேத வசனத்துல நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்ப நித்திய ஜீவனுடைய இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, வசனங்களை தியானிக்கும் பொழுது இந்த வசனங்கள்ல உள்ள ஜீவன் நமக்குள்ள வந்து ஜீவ பாதையில நம்மை நடத்தும். அதுலயும் முக்கியமா இந்த 24வது வசனத்துல 5:24 பார்க்கும் பொழுது, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. அப்ப வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுது நம்ம சரீர இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம், மாம்சீக இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம். மாம்சத்தின்படி நடக்கும் பொழுதுதானே அங்க ஜீவன் இல்லாமல் போகிறது. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாய் நடக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்ப மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது அங்க மரணம் தான் பெருகுகிறது, மரண வாசனை தான் பெருகிறது. ஆனா தேவனுடைய வார்த்தைக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறதுனால அந்த வசனத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்னன்னா, இன்றைக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நான் வாழ்வேன். 2வது வசனத்தின்படி நான் வாழ்வேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சோ இதை நம்ம நினைவுல வைத்துக் கொள்வோம். 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருந்தா கண்டிப்பா ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை வந்துடும். ஏன்னா இந்த ஜோய ஜீவன் நமக்குள்ள பெருக 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 மற்றவர்களை நேசிப்பது நமக்கு எளிதாக மாறிவிடும். இந்த 3 காரியங்கள் இன்றைக்கு நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். 1, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. 2வது வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. 3வது மற்றவர்களிடத்துல அன்பு கூறுவது. ஒவ்வொரு நாளும் இந்த 3 காரியங்களை நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது
இந்த ஜோயே ஜீவன் நமக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அருளுகிற இந்த ஜீவ தண்ணீர் ஒருவனுக்குள்ள அது ஊறுகிற ஊற்றாய் இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தல காவேரிக்கு நம்ம ஒருவேளை போயிருக்கவங்களுக்கு தெரியும். அங்க அந்த தண்ணி வந்து ரொம்பலாம் அப்படி பெருகி வராது. கொஞ்சமா தான் பெருகி வரும். ஆனா அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா, 2 மாநிலங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறது. கர்நாடகா, தமிழ்நாட்டுக்கு காவேரி தான் தண்ணி கொடுக்கிறது. அப்ப பாருங்க, இந்த தண்ணி கொஞ்சமா இருக்குன்னு தெரியும். ஆனா அது அது பொங்கி பொங்கி இந்த ஊற்று தண்ணீருக்கு இதான் குணம். அப்ப நமக்குள் இருக்கிற ஜோயேவும் இந்த ஜீவ ஊற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியானவருக்குள்ள வளரும் பொழுது, இந்த வேத வசனத்துக்குள்ள வளரும் பொழுது, மற்றவர்களிடத்துல தேவனுடைய அன்பை காமிக்க 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 இது அப்படியே ஊறிக்கொண்டே இருக்கும். இது ஒரு நாளும் மூடப்படாது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கு. ஆண்டவர் நமக்குள்ள ஜோயே ஜீவனை குடுத்துட்டாரு. என்றைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கே இந்த ஜீவ ஊற்று நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் வந்து விட்டது. ஆனா இந்த ஊற்ற மூடி போடுறதும், இந்த ஊற்ற நமக்குள்ள பெருகச் செய்வதும் நம்ம கையில தான் இருக்கிறது. எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் செய்ய வேண்டிய பங்கு ஒண்ணு இருக்கு. நாம செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது. எப்பொழுதுமே ஆண்டவர் மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாருன்னு நம்ம நினைக்க கூடாது. சீஷத்துவத்துல கிறிஸ்துவின் சீஷனாய் பின்பற்றுவதுல சில பொறுப்புகள் நமக்கும் இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஜோயே ஜீவன் நமக்குள்ள பெருகி அது அப்படியே பெருகி பெருகி ஊற்றாக ஊறி மற்றவர்களையும் நிறைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, யூ வில் பி a blessing அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மட்டும் உனக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்ட, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை இந்த தேசத்துல ஒவ்வொரு ஜீவ ஊற்றாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஊற்றாக வைக்கப்படணும்னா ஆவியானவர் விட்டு கொடுத்த ஒரு வாழ்க்கை, ஆஹ் வசனத்திற்கு விட்டு கொடுத்த ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்காக வாழும்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த 3 நமக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஜோய நாளுக்கு நாள் நமக்குள்ள பெருகும். அப்ப நமக்குள்ள இந்த திருப்தி வந்துரும். நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, சமாதானம் எப்பொழுதுமே நிரம்பிக் கொண்டே இருக்கும். இத நீங்க செயல்படுத்தி பாருங்க. வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, அதை நம்ம செயல்படுத்தி பார்க்கும் பொழுது இன்றைக்கே அதோட பலனை நீங்க பார்த்துருவீங்க. நீங்க நைட்டே படுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு நிறைவு வந்துவிடும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய ஜோய ஜீவனை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. இந்த ஊற்று எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின்குள் இருக்கிற இந்த ஜீவனானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்குள் ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறதப்பா. அநேக வேளையில இந்த ஜீவ ஊற்றை நாங்க தூர்த்து போட்டிருக்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறதுனால, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுறதுனால இந்த ஜீவ ஊற்று எங்களுக்குள்ள இருந்து புறப்படாமலேயே அமுங்கி விடுகிறத நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு அதற்காய் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஜோயே ஜீவன் எங்களுக்குள் இருந்தும் கூட பல வேளைகள்ல அதோட நிறைவு, அதோட மகிழ்ச்சி, அதோட திருப்தியை நாங்கள் பார்க்காமலேயே இருந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆவியின்படி நடக்கிற அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள உண்டாயிருக்கட்டும் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக, ஆவியானவர் வேதத்தின்படி எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆவியானவரே உங்க சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. வேத வசனங்கள் எங்களுக்குள்ள போய் கிரியை செய்வதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை வாசித்து அதை உணர்ந்து கொள்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, வேதத்தின்படி நடப்போம் என்கிற தீர்மானம் உடையவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் நாங்கள் பார்க்கிற ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக, உம்முடைய ஜோய ஜீவனை காண்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இப்படி நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஜீவ ஊற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது எங்கள் தேசத்தில் இருக்கிற மரணம், இருள் அது நீங்கி போகும் என்பதுல சந்தேகமே இல்லை. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
செயல்படுகிறவர்களாயும் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. நீர் அப்படியே எங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டார்களோ இந்த நாள்ல இந்த வசனத்துக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துகிறவர்களாய் மாறட்டும் அப்பா. இந்த ஜோயே ஜீவன் அவர்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் திருப்தியை கொண்டு வரட்டும் அப்பா. அவங்க பார்க்கட்டும், ருசி பார்க்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.